என் கூடவே எப்போவுமே இருப்பா. திடீர்னு வந்து ஹல்தி கல்யாணம்னு சொல்லும்போது ஷாக்காக இருந்துச்சு. எல்லாருமே இதை கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நானும் என்னோடய ஃப்ரெண்டும் ட்ரெண்டிங் பண்ணியிருந்தோம். அங்கே உள்ளவங்க எல்லாமே எங்களை ட்ரெண்ட்ஸான்னு கேட்குற அளவுக்கு நாங்கள் 2 பேர் ட்ரெஸ் பண்ணிட்டு போயிருந்தோம். அப்படியே எங்கள் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா எல்லாமே ரெடியாக இருந்துச்சு. பொண்ணை மட்டும் காணோம். என்னடா எல்லோரும் வந்துட்டீங்க, பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை சுற்றி சுற்றி எங்கடா ரூம் இருக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா நெயில் பாலிஷ் போட்டுட்டு இருந்தா. நீ நெயில் பாலிஷ் போட்டது போதும் வாடி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து நான் அங்கே உட்கார வச்சுட்டேன். ஃப்ளார் ஆர்னமெண்ட்ஸ்லாம் போட்டு பார்க்கவே செம்ம க்யூட்டாக இருந்தா. எல்லோரும் அவளுக்கு நலுங்கு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நம்மளே கூப்பிட்டதுனால நானும் எஞ்சி போய் நலுங்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நலுங்கு மாவு கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு லெஃப்ட்டில் கொஞ்சம் ரைட்டில் கொஞ்சம் நெத்தியில் கொஞ்சம்னு வச்சுட்டு அவ கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அவங்க வீட்டில் பண்ணுற சடங்குலாம் பார்க்கும்போது க்யூட்டாகவே இருந்துச்சு. ரொம்ப பார்க்கவா சூப்பராக அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. ஒரு வழியாக எல்லா சடங்கும் முடிஞ்சிருச்சுங்க. நான் ஜெய்யூ அழைச்சிட்டு வந்து ஃபோட்டோஷூட் செஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அங்கே உள்ள மிரர் பார்த்தோன்னே நானும் போயிட்டு 2-3 வீடியோஸ் எனக்கு எடுத்துக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இன்னும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சிந்து டேல்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.